ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோகனட் ரைஸ், அதாவது தேங்காய் சாதம் பார்க்க போறோம். எப்படி தேங்காய் சாதம் செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, முதல்ல நான் 1 கப் நல்லா வடிச்ச ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம எப்பவும் மதியம் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, ஒயிட் ரைஸ். அது நீங்க எப்பவும் ஆஸ்யூஷுவல் நீங்க எடுக்கிற மாதிரி நல்லா 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா, நான் நல்ல பெரிய கேரட்டை 1 கேரட் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 டீஸ்பூன் கடலை பருப்பு, தேங்காய் துருவல் நல்லா 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன், 2 வரமிளகாய், ஒரு 2 கொத்து மல்லித்தலை, ஆயில் தேவை, உப்பு தேவை. நம்ம ஒரு பெரிய வானொலி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வானொலி நல்லா ஹீட் ஆகட்டும். இதெல்லாம் ஆயில் தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லா தான் இருக்கும். நீங்க ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதோட உளுந்து பருப்பையும் அந்த வரமிளகாய் 2ஐயும் நம்ம போட்டுக்கலாம். இப்ப அதுலயே கடலை பருப்பு ஒரு 7-8 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் அதுலயே நல்லா முருகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயில முருகட்டும். வச்சுட்டு கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டை பொடி பொடி துண்டுகளா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பச்சை மிளகாயையும் போட்டுடலாம். இப்ப எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில நல்லா முருகலா ஃப்ரை பண்ணிடுங்க. அது முருகலா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம துருவி வச்சிருக்க 1 கப் தேங்காய் துருவலை துருவி போடுங்க. எப்பவுமே அப்பதான் ருசியா இருக்கும். மிக்சியில அரைச்செல்லாம் போட நல்லா இருக்காது. துருவி போடுங்க. அந்த 1 கப் தேங்காய் துருவலை நம்ம இந்த எண்ணெயில சேர்த்துட்டேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்ப எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. நல்லா எண்ணெயில நல்லா முருகலா வதங்கணும். அப்பதான் டேஸ்டாவும் மணமாவும் இருக்கும். இங்க பாருங்க, நான் வதக்குற மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க எண்ணெயில. இந்த சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் செஞ்சு கொடுத்து விடலாம். மதிய லஞ்சுக்கு கெட்டு போகாம இருக்கும். எப்படியும் ஒரு 4 மணி நேரம் கெட்டு போகாம இருக்கும். நீங்க ஸ்கூலுக்கே செஞ்சு கொடுத்து விடலாம். சாப்பிட சுவையா இருக்கும். ஓகேங்களா? நான் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்க்கிறேன். நீங்க தேவைக்கேற்ப, அதாவது நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்க்கிறேன். நீங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ரைஸை நம்ம அதுல போட்டுற வேண்டியதுதான். இப்ப நான் சொன்ன அளவு எல்லாமே 1 கப் ரைஸ்க்கு தாங்க. நீங்க அந்த குவான்டிட்டி ஏற்ற மாதிரி எல்லாம் கூடுதலா போட்டுக்கோங்க. எடுத்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்ப நம்ம எல்லாத்தையுமே இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம எண்ணெயில வதக்கின ஐட்டம் எல்லாத்தையுமே இப்ப நம்ம அந்த ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரைஸை அந்த நம்ம சேர்த்துருக்க பருப்பு, கருவேப்பிலை, எண்ணெய் அதெல்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிடணும். இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் 5 நிமிஷம் அதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் ரைஸை. அவ்வளோதாங்க, நமக்கு கோகனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வியூவர்ஸ், இங்க பாருங்க, நான் வேற வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நமக்கு சூப்பரான சுவையான கோகனட் ரைஸ், அதாவது தேங்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்க டிஃபனுக்கும் நீங்க செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.